உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏன் தமையந்தி இப்படி பண்ற? பேசாம நீ இருந்திருக்கலாம்ல. நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து உன் தங்கச்சியை தேடி இருக்கலாமே. எதுக்கு இப்படி என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போன? அஞ்சலி நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2 பேருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறது நல்லாவே தெரியுது. நாளைக்கு அவளை மெஸ்ஸுக்கு கூட்டிட்டு போனா ஏதாவது சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். வா, உள்ள வாமா. இதுதான் என்னோட ரூம். என்னம்மா, ஏன் அப்படியே நிக்கிற? உள்ள வாமா. இல்ல, எனக்கு தனியா தூங்கிதான் பழக்கம், அதான். ஓ அப்படியா? சாரிம்மா, உன்கிட்ட கேட்டிருக்கணும். கேட்காம விட்டது என் தப்புதான். புது இடமாச்சே, தனியா இருக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்குமோ இல்லையோன்னு நினைச்சுதான் உன்னை ஏ ரூமுக்கு கூட்டிட்டு வந்தேன். உனக்கு இங்க இருக்க வேண்டானா வேற ரூமுக்கு போயிடலாம். வா வா வாமா. இந்த ரூம் உனக்கு ஓகேவா பாரு? ஓகே தான் ஆண்டி, தேங்க்யூ. அம்மாடி, நீ உண்மையிலேயே தமைந்தியோட தங்கச்சி தானான்னு எனக்கு தெரியல. ஆனா உன்கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். தமைந்திக்கு அவனுக்கும் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்துச்சு. ஆனா தமைந்திய பத்தின முழு உண்மையும் தெரிஞ்சதும் அவளை உயிரா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். விதியோ இல்ல சதியோ இவ அவளை தேடி போகும்போது தமேந்தி இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. அந்த குற்ற உணர்ச்சியில தான் தமேந்தி கடைசியா சொல்லிட்டு போனத நிறைவேற்றியே ஆகணும்னு போராடிட்டு இருக்கான். அந்த ஆர்வத்திலையும் தவிப்பிலையும் தான் அவன் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காமா. அதனால அவனை தப்பா எதுவும் நினைச்சிடாதம்மா. அவன் ரொம்ப நல்ல பையன். புரியுது ஆண்டி, நான் தப்பாலாம் எடுத்துக்கல. சரி, நீ போய் தூங்கு. ஏதாவது வேணும்னா தயங்காம கேளு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.